மத்திய பிரதேச மாநிலம் கந்துவா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் கோயில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இக்கோயிலின் சிறப்புகள், வரலாறு மற்றும் பயண விவரங்கள் இதோ. 1. கோயிலின் சிறப்புகள். அமைவிடம்: நர்மதை ஆறு பாயும் மாந்தாதா அல்லது சிவபுரி என்ற தீவில் இக்கோயில் அமைந்துள்ளது. வான்வழியாக பார்த்தால் இந்த தீவு ஓம் வடிவில் காணப்படுவது இதன் தனிச்சிறப்பு. 2 ஜோதிர்லிங்கங்கள். ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் என்பது 2 பகுதிகளாக கருதப்படுகிறது. நர்மதை ஆற்றின் ஒரு கரையில் ஓங்காரேஸ்வரரும் மறுகரையில் அமலேஸ்வரர் அல்லது மமல்லேஸ்வரரும் வீற்றுள்ளனர். இவை இரண்டும் சேர்ந்தே ஒரு ஜோதிர்லிங்கமாக கருதப்படுகிறது. கட்டடக்கலை: இது வட இந்திய நகரா பாணியில் கட்டப்பட்டது. 5 நிலைகளை கொண்ட இக்கோயிலின் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு தெய்வங்கள், மகாகாலர், சித்தேஸ்வரர் போன்றோர் உள்ளனர். 2. வரலாறு மற்றும் புராணங்கள். மாந்தாதா மன்னன். சூரிய வம்சத்தை சேர்ந்த மாந்தாதா மன்னன் ஸ்ரீராமரின் முன்னோர்களில் ஒருவர். சிவபெருமானை நோக்கி இங்கு கடும் தவம் புரிந்தார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் ஜோதிர்லிங்கமாக எழுந்தருளியதாக புராணம் கூறுகிறது. விந்திய மலை தவம். நாரத முனிவர் விந்திய மலைக்கு சென்று இமயமலையின் சிறப்புகளை புகழ்ந்தார். இதனால் தனது பெருமையை நிரூபிக்க விந்திய மலை சிவனை நோக்கி தவம் செய்தது. அதன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவன் இங்கு ஓங்காரேஸ்வரராக தோன்றினார். ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தனது குருவான கோவிந்த பகவத்பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது இந்த ஓங்காரேஸ்வர தலத்தில்தான் என்று கூறப்படுகிறது. உஜ்ஜைன் நகரங்களிலிருந்தும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரயில் மூலம் அருகிலுள்ள முக்கிய ரயில் நிலையம் கந்துவா. அங்கிருந்து பேருந்து அல்லது கார் மூலம் கோயிலை அடையலாம். ஓங்காரேஸ்வரர் ரோடு என்ற சிறிய ரயில் நிலையம் கோயிலிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் இங்கு குறிப்பிட்ட ரயில்கள் மட்டுமே நிற்கும். விமானம் மூலம் அருகில் உள்ள விமான நிலையம் இந்தோர். இது கோயிலிலிருந்து சுமார் 77 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பயணிகளுக்கு சில குறிப்புகள்: தரிசன நேரம் காலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. மதியம் 12:20 முதல் 1:15 வரை போக் சமயத்தில் நடை சாட்டப்பட்டிருக்கும். பரிக்ரமா: தீவை சுற்றி 7 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பரிக்ரமா, அதாவது வலம் வருதல் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. படகுகள்: ஆற்றை கடக்க படகு வசதிகள் உள்ளன. ஆற்றின் குறுக்கே பாலமும், அதாவது ஜூலா புல் உள்ளது. செப்டம்பர் முதல் மார்ச் வரையிலான குளிர்காலம் இக்கோயிலுக்கு செல்ல சிறந்த நேரமாகும்.